தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கம். தாவேக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவால் விழாக்கோலம் பூண்ட பூஞ்சேரி. நிர்வாகிகள் வருகையால் மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தாவேக நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. திரைப்பிரபலங்கள் மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணைய உள்ளதாகவும் தகவல். தொகுதி மறுவரை தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு. பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பு. தமிழர்களின் சுயமரியாதை உணர்வை சீண்டி பார்ப்பவர்களை அனுமதிக்க முடியாது. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கோவையில் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு சோதனை நிறைவு. சோதனையின் காரணமாக அவரது வீட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் குவிந்ததால் பரபரப்பு. நடிகை அளித்த பாலியல் புகாரில் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாளை நேரில் ஆஜராவார் என எதிர்பார்ப்பு. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முறைகளில் மாற்றம் கொண்டு வருவதற்கான வரைவு அறிக்கையை வெளியிட்டது சிபிஎஸ்இ. ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என சிபிஎஸ்இ அறிவிப்பு. விருத்தாச்சலம் அருகே அடுத்தடுத்து 3 ஆம்னி பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து. 35 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் HIV நோயால் பாதிக்கப்பட்ட மாமியார் கழுத்தறுத்து கொலை. தப்பியோடிய மருமகனை அதிரடியாக கைது செய்த போலீசார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கார் மற்றும் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. திண்டுக்கல் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 15 பயணிகள் காயம். அதிவேகமாக பேருந்தை இயக்கியதே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மீனவர்கள் சென்ற படகு ஆழ்கடலில் மூழ்கி விபத்து. படகில் இருந்த 13 பேரும் பத்திரமாக கரை சேர்ந்த நிலையில் விசாரணை. திண்டுக்கல் செம்பட்டி காவல் நிலையத்தில் பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய காவலர்கள் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி திற்பரப்பு படகு துறையில் சுற்றுலா பயணிகள் பணியாளர்களிடையே கடும் மோதல். கண்காணிப்பு கேமராக்கள் அடிப்படையில் போலீசார் விசாரணை. ஆந்திரா மாநிலம் தீகாக்குளம் அருகே கோயில் திருவிழாவின் போது பிரேக் டான்ஸ் ஆடிய அர்ச்சகர்கள். கிராம இளைஞர்களுக்கு போட்டியாக ஆடிய வீடியோ இணையத்தில் வைரல்.
பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்வு இன்றுடன் நிறைவு. கடைசி நாளில் திரிவேணி சங்கமத்தில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். மணிப்பூர் மாநிலம் நபாய் மலை பகுதியில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்ட கசகசா தோட்டம் அழிப்பு. 4 கோடி மதிப்பிலான 35 ஏக்கர் நிலங்களை அழித்து மணிப்பூர் காவல்துறை நடவடிக்கை. அமெரிக்காவில் முதலீட்டாளர் விசாக்களில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்த ட்ரம்ப். EB-5 விசாக்களுக்கு பதிலாக $5 மில்லியன் கோல்டு அட்டை முறை அறிமுகம். அமெரிக்காவின் சிகாகோ விமான நிலையத்தில் ஒரே ஓடுபாதையில் வந்த விமானம் மற்றும் சிறிய ரக ஜெட் மீது மோதாமல் இருக்க விமானத்தை டேக் ஆஃப் செய்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பரவி வரும் மர்ம நோய். இதுவரை 53 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். தென்கொரியா கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விபத்து. பலி எண்ணிக்கை 4ஆக உயர்வு. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டரில் 6.1 பதிவு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மோதிய போட்டி மழையால் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்தளிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் தீவிர பயிற்சி. கவின் நடிப்பில் உருவாகி வரும் மாஸ்க் திரைப்படம். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று காலை வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு.